ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, சற்று முன் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நம்ம ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்றதா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணுங்க. அதுல போயிட்டு எம்ஹெச்சின்னு கரெக்டா வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதுல வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளிக் ஹியர் டு டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி ஓகே வந்து கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு மேல இருக்கு பாருங்க. ரெஜிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பண்ற பேஜுக்குள்ள வரும். ஓகே, யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் தான் நீங்க டைரக்டா லாகின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்கட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துறீங்க. உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்ட் நீங்க ஃபர்கட் பண்ணிக்கோங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் யூசர் ஐடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ண சொல்ல ஒரு யூசர் ஐடி வந்து இருக்கும். எம்ஹெச்சின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்க மெயில கூட இந்த ஐடி வந்து அனுப்பியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாஸ்வேர்ட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ண சொல்ல பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த மாதிரி டேஷ்போர்ட்ல மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஓகே, இதுல உங்களுக்கு வேற நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்க எல்லா இன்ஃபர்மேஷன் தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க, அப்ளிகன் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்களோ எக்ஸாம் அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துருக்காங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண வரலையோ அந்த போஸ்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து கீழே உங்களுக்கான டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 16/10/2022 அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. டைமிங் பொறுத்த வரைக்கும் காலைல 9:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வெனி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல போயிட்டு தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து டேட்டு டைமு எந்த இடம்ன்றத முன்னாடி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லையே நீங்கள் வந்து போக பாருங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தா 2-3 டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. வேற ஒரு ஆதார் நம்பர் கொடுத்து 2-3 டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணவங்க ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுத சொல்கிறாங்க. ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் அப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. 2-3 டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எழுதிட்டு மீதி இருக்கு வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இனி ஒரு எக்ஸாம் மட்டும் தான் உங்களால் எழுத வந்து முடியும். ஓகே, இதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தால் மாற்றுத்திறனாளிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட்டில் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெளிவாக வந்து படிச்சு பாருங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கீழே வந்து பார்த்தா இங்கிலீஷ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் கேண்டிடேட் ஷுட் பி ட்ரெஸ்டு டீசென்ட்லி. ஸோ ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக வந்து ட்ரெஸ் வந்து போட்டுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நோ கேண்டிடேட் வில் பி அலோட் இன்டு த எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் 10 AM. அது 10 மணிக்கு அப்புறம் வரவங்கள எக்ஸாமினேஷன் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 9:30 மணிக்குள்ளாரே எக்ஸாம் ஆளுக்குள்ள வந்து போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் ஓஎம்ஆர் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை வந்து வெளியே அனுப்புவாங்க. நடுவில் அனுப்ப மாட்டாங்க. எக்ஸாமினேஷன் எப்போ முடியுதோ அப்போ தான் உங்களை வெளியே வந்து அனுப்புவாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தால் இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஹால் டிக்கெட்னா உள்ள விட மாட்டாங்க. இந்த ஹால் டிக்கெட் கூட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம், இல்லை டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போங்க, அப்படின்னா பேன் கார்டு இல்லை ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஹால் டிக்கெட் கூட எனி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷனுக்குள்ளே என்னென்ன மாதிரி அலோவ் பண்ணுறாங்கன்னா, ஸோ பிளாக் அல்லது ப்ளூ பால் பாயிண்ட் பின் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கடுத்து ஹேண்ட் சானிடைசர் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா க்ளவுஸு இந்த மாஸ்க் இந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதை மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. வேறு எதுவுமே வந்து பார்த்தா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மீதி கொடுத்துருக்காங்க பாருங்க. செல்ஃபோனு, பெல்ட்டு, பர்ஸு, கீ, கால்குலேட்டர், வாட்சஸ், ரிங்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களுக்கான பென்னு, அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில், சானிடைசர் இதை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. வேறு எதுவுமே உள்ள அலோவ் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இப்போ போய் நீங்கள் ஒரு ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.